திருநெல்வேலி மாநகர பகுதியில் நமது கழகாட்சி பொறுப்பேற்ற பொழுது சீர்மிகு திட்ட பணிகள் சுமார் 40% தான் முடிந்திருந்தது. கழகாட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் பணிகள் முடிக்கப்பட்டு துரிதமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது 95% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டத்திற்கு மட்டும் கடந்த 33 மாத ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய்க்கு குடிநீர் திட்டத்தை தந்தது மாண்புமிகு இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் பிடித்த ஊர் அது நம்முடைய திருநெல்வேலியும் ஒன்று. திருநெல்வேலியில் நீர்ப்பாசனத்திற்கு அணைகளை கட்டி விவசாயத்தை ஊக்குவித்தவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அத்தகைய திருநெல்வேலியை இன்றைக்கு நவீனமயமாக்கி தமிழகத்துடைய முக்கியமான மாநகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வளர்த்தெடுத்து வருகின்றார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் இன்று சுமார் 572 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று திறந்து வைக்கின்றோம். இங்கே திருநெல்வேலி மாநகரத்திற்கான திட்டமும் இருக்கின்றது. திருநெல்வேலியில் உள்ள கிராம ஊராட்சிகளுக்கான திட்டங்களையும் இதே மேடையில் செயல்படுத்துகின்றோம். இதன் மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிராமம் முதல் நகரம் வரை நம்முடைய திராவிட மாடல் அரசு ஒரே சீராக செய்து வருகின்றது. கடந்த 10 ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த 2.5 ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முன்னே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்காலத்திற்கு மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கும் தேவையான ஒவ்வொன்றையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல எல்லா ஊருக்கும் எல்லாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை தருகிறார்கள். சென்னையில் இருக்கிறது நெல்லையிலும் இருக்க வேண்டும், நெல்லையில கிடப்பது தென்காசியிலும் இருக்க வேண்டும். இதுதான் திராவிட மாடல் அரசு.